வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்க்களங்களில் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்றது ஒரு பயன்பாடு இருக்குது. இன்னைக்கு நவீனமயமான யுத்தத்தில் ட்ரோன்கள் முன்னோடியே இருந்தாலும், எல்லா ட்ரோனையும் நம்ம இன்டர்செப்டார் வச்சியோ இல்லை ஏர் டு ஏர் மிசைல் வச்சியோ நம்மளால் அழிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் நம்ம ஒரு சாதாரண சில ஆயிரம் ட்ரோனுக்கான செலவுக்கு பதிலாக நம்ம பல கோடி ரூபாய் ஆயுதங்களை செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போது நம்மகிட்ட என்ன வகையான அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்குது. ஒன்று அப்பாச்சி, போயிங் யூஎஸோட அப்பாச்சி ஹெலிகாப்டர். இது வந்து ஒரு ஹெவி வெயிட் கேட்டகரியில் வரும். அடுத்தது எல்சிஹெச் பிரசாந்த், இது ஒரு லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் ரேஞ்சில் வரும். இப்போ நம்ம ஏன் இந்த டாப்பிக்கை பேசுகிறோன்னா, பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து Z10E அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டரை அவங்க படையில் இணைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நிகரான ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாச்சி, அதை விட ஒரு படி மேலேனே சொல்லலாம். எல்சிஹெச் பிரசாந்த் இந்த கேட்டகரியில் வராது. நம்ம அதோட கம்பேரிசனும் நம்ம ஒரு தனி வீடியோ போடுவோம். நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுவோம். வாங்க நம்ம இப்போ அப்பாச்சியும் பாகிஸ்தானோட Z10ME பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியா முதல்ல பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸுக்கு 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்கினாங்க. 2019 வாங்கியிருக்கிறாங்க. இந்த அப்பாச்சியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் மேலே ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பவ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார். அப்பாச்சியின் மேல் இருக்க இந்த டோம் போன்ற அமைப்பு நிறைய பார்த்துருப்பீங்க. அதுதான் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார். இதன் மூலயமா நம்ம பல டார்கெட்டை ட்ராக் செஞ்சு டிடெக்ட் செஞ்சு எங்கேயும் செய்ய முடியும். அப்பாச்சியில் அட்வான்ஸ்டு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம் மற்றும் இன்ஃப்ராரெட் சென்சார் சிஸ்டம் இருக்குது. அதாவது இது மூலயமா நம்ம டே ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, நைட் ஆப்ரேஷன், அப்புறம் லோ விசிபிலிட்டி, எங்கெல்லாம் நம்மளால் லோ விசிபிலிட்டி இருக்கோ அதை பயன்படுத்தி நம்மளால் தாக்குதல் படுத்த முடியும். அது இல்லாமல் அப்பாச்சியில் டெரன் மேப்பிங் அப்படின்ற தொழில்நுட்பம் இருக்குது. அதனால் அவங்க கிரவுண்ட் டார்கெட்டை மேப் பண்ணியும் தாக்குதலுக்கு தயார்படுத்த முடியும். அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் மற்றும் டார்கெட் அக்யூசியேஷன் இருக்கும். ஒரு பக்கம் அதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாகிஸ்தானோட Z10MEக்கு வருவோம். இது வந்து ஒரு சீன தயாரிப்பு. பாகிஸ்தான் அப்படின்னாவே உங்களுக்கு வாங்க முடியாது. F-16 வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ லோனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது, இந்தியாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தான் முழுக்க முழுக்க சீன ஆயுதங்களை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் Z10ME அதோட எக்ஸ்போர்ட் வெர்ஷன் பேர். அவங்க கிட்டத்தட்ட 2025 கடைசியில் இதை இணைக்கிறாங்க அவங்களோட படையில். இதில் முக்கியமாக Z10லேருந்து ME வந்து என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணதாக சொல்கிறாங்க. மிசைல் வார்னிங் சிஸ்டத்தை உள்ளே புகுத்தியிருக்கோம், இன்ஜினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில தொழில்நுட்பத்தை அதில் நாங்கள் புகுத்தியிருக்கோன்னு சைனா சொல்லி பாகிஸ்தான் அதில் வாங்குகிறாங்க. சில Z10ME கான்ஃபிகரேஷனில் MWR அப்படின்னு சொல்லுவாங்க, மில்லிமீட்டர் வேவ் ரேடார். இது போன்ற சிஸ்டத்துலேயே நாங்கள் உள்ளே வச்சுருக்கிறோம். ஆனால் அதோட எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி இன்னும் ஓப்பன் சோர்ஸில் எந்த விதமான தகவலும் இல்லை. இப்போது ஃபயர் பவரை பற்றி வரணும்னா, அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா 30 மில்லிமீட்டர் 230 செயின் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டோட HMDயில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரில் பைலட் அவரோட ஹெல்மெட் வச்சு டார்கெட்டை ஈஸியாக லாக் செய்ய முடியும். ஹெல்மெட் அவர் லெஃப்ட் சைடில் திரும்பினா லெஃப்ட் சைடில் திரும்பும், ரைட் சைடில் திரும்பினா அந்த கன்னில் ரைட் சைடில் திரும்பும். அவங்களோட முக்கியமான மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல் ஃபயர். இதை அவங்க ஹேண்டி டேங்க் வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க, கிரவுண்ட் அட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்பாச்சியில் கிட்டத்தட்ட 16 ஹெல்ஃபயர் மிசைல்ஸை கொண்டு போக முடியும். அடுத்தது அவங்க மெயினாக பயன்படுத்துறது வந்து ஹைட்ரா ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் ஏர் டு ஏர் கான்ஃபிகரேஷனுக்கு ஸ்டிங்கர் வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்பாச்சி வந்து ஏர் த்ரெட்டு, ட்ரோனு, இப்படி ஒரு மல்டி வெர்சடைலாக பயன்படுத்த முடியும். சைனீஸோட J10ல் பயன்படுத்துறது அவங்களுடைய சைனீஸ் ஆன்டிடாக் சீரிஸ் மிசைல் ஒன்று பயன்படுத்துகிறாங்க.
அப்பாச்சி ஏன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்பேக்ட் ப்ரூவன். பல போர்கள்ல, பல போர்கள்ல இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாட் ஓன்லி இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், யுஎஸ், ஈரானு, ஈராக்கு அப்படின்னு பல வாரங்கள இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது காம்பேக்ட் ப்ரூவன். அப்பாச்சியில் சென்சார் மற்றும் ஃபயர் கண்ட்ரோலு அதுதான் அதோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. மற்றும் அந்த லாங் போ ரேடார் ZNE இது வரைக்கும் இது எந்த வகையான நேரடி போர்லையும் பயன்படுத்தலை. இதில் நிறைய டெக்னாலஜி அவங்க வச்சுருக்கேன்னு சொன்னாலும் இதை வந்து நம்ம லைவில் டெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படி இல்லைன்னா மேன்பேடுக்கு வந்து இது ஈஸியாக இரையாயிடும். மேன்பேடுக்கு ஏன் ஈஸியாக இரையாகும்னா, ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் ரொம்ப தொலைவில் தான் பறக்க முடியாது, ரொம்ப லோ ஆல்டிடியூடில் தான் பறக்கும். ஏன்னா ஒரு ஹெலிகாப்டரோட வேகம் குறைஞ்சபட்சம் 200-250 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 300-315 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். ஸோ மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து மற்றும் அதர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து ஒரு அட்டாக் ஹெலிகாப்டருக்கு பெரிய த்ரெட் இருக்குது. இதனால் மிசைல் வார்னிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மட்டும் இல்லாமல் அப்பாச்சியில் ஆர்மர் ப்ரொடெக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில மேன்பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கவுண்டர் மிஷர், இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அதுக்காக இன்ஃப்ராரெட் கவுண்டர் மிஷரையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியன் அப்பாச்சி பார்த்தீங்கன்னா இந்தியனுக்காக சில கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டே நைட்டு மட்டும் இல்லை, லடாக் போன்ற உயரமான பகுதிகளுக்காக சில கஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இன்ஜின். அப்பாச்சி இன்ஜினில் T700 அப்படின்ற ஒரு இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இன்ஜினை ஆரம்ப காலத்துலேருந்து மேம்படுத்தி இதை அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. போயிங் டேட்டா படி ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் 280 கிலோமீட்டர் வேகத்தில் மேக்ஸிமம் ஃப்ளைட் ஸ்பீடு 280 கிலோமீட்டர் ஹையர் ஆல்டிடியூடில் பறக்கணும்னு சொல்கிறாங்க. இதே நம்ம ZN ஃபேமிலியில் வந்தால் அவங்க WZ9 சீரியஸ் டர்போஷெட் இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஏர்லியராக இவங்க யூஸ் பண்ண இன்ஜின் பற்றி நிறைய விவாதங்கள் இருந்தது. பின்னர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி அதில் இருந்த குறைகளெல்லாம் நீக்கி இப்போ நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டால் மட்டும் தான் தெரியும். இன்றைய பேட்டில் ஃபீல்டில் ஒரு முக்கியமான கேள்வி, யார் முதலில் எதிரியை டிடெக்ட் செய்கிறாங்க, அதுதான் முக்கியம். அப்பாச்சியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த லாங்போ ரேடார் மற்றும் லிங்க் 16 கேப்பபிலிட்டி. இது வந்து ஒரு நேட்டோ கம்பேட்டபிலிட்டி உடைய லிங்க்ஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். நீங்கள் ஒரு லிங்க் 16 டிவைஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை மற்ற நேட்டோ போர் விமானமோ இல்லை ஹெலிகாப்டரோ தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுதான் அப்பாச்சியோட ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு. ஆனால் இவங்க வச்சிருக்கிற Z10 பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் ஏவியானிக்ஸை இவங்க வச்சிருக்கிறாங்க. காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாச்சியை தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நிறைய போர்களில் பங்கெடுத்திருக்கு. சென்சாரு, ஃபயர் பவரு, நெட்வொர்க்கிங்கு, சர்வைபிலிட்டி, இதில் எல்லாமே வந்து அப்பாச்சி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி மெச்சூரிட்டி ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர். ஓவராலாக அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். போயிங் படி, அதாவது போயிங்கோட தரவு படி கிட்டத்தட்ட குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே அப்பாச்சி வந்து ஆப்ரேஷனலாக வச்சுருக்காங்க. ஒரு சில அப்பாச்சியில் இஷ்யூ இருக்கோ. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 பைலட் ஒரு கிராஷில் இறந்துருக்காங்க. இது எல்லா கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடியது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிரவுண்டிங் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே சமயம் நம்ம சைனாவோட Z10Mயும் ஒரு ஸ்ட்ராங் ஹெலிகாப்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன வாங்கினாலும் அதுக்கு விட ஒரு படி கம்மியாக இருந்தாலும் அவங்களால சைனா கிட்ட இருந்து அதை உடனே வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற பிரச்சனை. இப்போ நம்ம LCS பிரசாந்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நிகரான ஹெலிகாப்டர் எங்கேயாவது டர்க்கியில் இருந்தால் வாங்கிட்டு வருவாங்க.
துருக்கி ஏற்கனவே ஒரு AT-129 அப்படின்ற ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்கிட்டு வராங்க. நாளைக்கு அதையும் பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. இத்துடன் நம்ம இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரோட தொகுப்பை முடிக்கிறோம். உங்கள் லைக்கையும் கமெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைபையும் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.